இப்பொழுது சங்கவி அக்கா அவர்கள் நாடாவட்டி கடையை வந்து திறந்து வைப்பார். அவர்கள் வந்தால் என்ன சமைச்சு தருவீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு தரலாம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் கொல்லண்டிலேருந்து வந்தேன். என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுறாங்களா? என்ன மாதிரி இன்னும் பார்க்கல, இனித்தான் பார்க்க போகணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா அம்மாவா? என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, கொஞ்சம் பின்னுக்கு வைங்க. முதல் நாளே பாருங்க இவ்வளவு உறவுகள் எல்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எங்களுடைய சக யூடியூப்பர் நண்பர், எங்களுக்கு ஒரு அண்ணாண்டு சொல்லலாம், ஒரு பிரபல ஒரு யூடியூப்பர். இன்றைய நாளில் கல்வியங்காடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆடை கடை, ஒரு உடுப்பு கடை ஒன்று வந்து திறக்கிறார். இன்றைய நாளில் எங்களை எல்லாம் வர சொல்லியிருந்தார். இன்றைய நாளில் அங்கே தான் நிற்கிறோம். நல்லா அழகாக வந்து பாருங்க, பலூன்லாம் கட்டி நல்ல பேர் பலகையெல்லாம் போட்டு நல்ல அழகாக வந்து இந்த கடையை வந்து இன்றைய நாளில் பிரம்மாண்டமாக திறந்துக்கிறார். இன்றைய நாளிலேருந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து 20% ஆஃபர் எல்லாமே வந்து போட்டிருக்கிறார். இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வந்து கதைப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கடைக்கு வந்துருக்காங்க. குறிப்பாக இப்போ எல்லாருமே வார டைம்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மாத முடிவில் 29ஆம் தேதி நல்லூர் கொடியேற போது, அதனால் இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து வருவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் இந்த கள்ளியங்காட்டு பகுதியில் வந்து நிற்கிற மாதிரி பாருங்கள். கள்ளியங்காட்டு சந்தியில் இருந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் வந்து டெய்லி ஃபேஷன் என்று சொல்லி இதில் பாருங்கள், இதில் நல்ல அழகான பேர் பலகையெல்லாம் போட்டு நல்ல பெரிய பலூன் வந்து பாருங்கள் டெக்கரேட் பண்ணி டெய்லி ஃபேஷன் என்று சொல்லி நல்ல அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். இன்றைக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்கிறோம். ராஜேத், வன்னி வீடியோ, அன்பு தமிழ் நிற்கிறோம், தமிழ் ரோஸ் நிற்கிறோம், வித்ரோட் புது மாப்பிள்ளை நிற்கிறார். அப்படி இங்கே எல்லாரும் வந்து நிற்கிறேன் பாருங்க, எல்லா யூடியூபர்ஸும் வந்து நிற்கிறோம். ஓகே பாருங்கள், இப்போ படம் எடுத்துக்கொண்டு வர்ற காட்சியை வந்து இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கள். வரன் சங்கவி எல்லாம் வர பாருங்க படம் கொண்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க. இதில் வந்து அவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் வந்து இதில் நிற்கிறாங்க. இதில் பாருங்கள். பிறகு வந்தவங்களை வந்து ஆளாத்தி எடுக்க போயினோம். அடுத்து உள்ளுக்கு வந்து வரவேற்று நினைவு விடாமலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அந்த ரிபன் எல்லாம் வந்து கட்டிக்கினா இப்போ வந்து வெட்ட போயினோம். அதில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் யூடியூபர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்பொழுது சங்கவி அக்கா அவர்கள் நாடாவட்டி கடையை வந்து திறந்து வைப்பார். அவர்கள் ஓகே பாருங்க, நாடாவட்டி அவருடைய அண்ணான்னு சொல்லி நினைக்கிறேன். அவரான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறார். இப்படி வந்து படம் வந்து தட்டில் வந்து வைக்க போயினோம். பாயசம் மடியோட சாப்பாடு பிரியாணி. ஓகே, கொஞ்சம் பின்னுக்கு வைங்க. தகடு ஒன்று தகடு பின்னுக்கா 6000. ஓகே ஓகே, செட் பண்ணி கொஞ்சம் மேலே கழுத்து விடலாமா? அது செட் பண்ணலாம். அவங்க அது ஓகேண்ணா, செட் பண்ணி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதான் கடையினுடைய உள் பகுதியில் வந்து நிற்கிறோம். ஆண்களுக்கான பெண்களுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து இதில், ஆடைகள் எல்லாமே இல்லை பாருங்க.
நல்ல அழகாகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் பாருங்கள் சிறுவர்களுக்கான ஆடைகள் எல்லாமே இதில் இருக்குது. மற்ற பக்கங்களில் சாரிகள் எல்லாமே வந்து இதில் பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஏசியும் போட்டி இருக்குது. நாங்கள் எடுக்கல. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கு. என்ன இது வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை இல்லை முதல்ல ஒரு விருப்பம் ஒன்று எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்ன்றது எனக்கு ஒரு விருப்பம் முதல்ல இருந்து ஆரம்பத்தில் கேட்டவா நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோம் அப்படிதான் யோசிச்சோம். பிளானிங்கில் இருந்தது. பிறகு எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அண்ணாண்ட சப்போர்ட்டும் எல்லாம் சேர்ந்து தான் ரொம்ப விஷயம் இல்லை. போட போட போட்டு கொண்டு இருக்க போனோம். அது எனக்கு இதில் வந்த அப்புறம் தெரியும் அந்த ஃபீல். உண்மைதான். அப்போ மக்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கொடுக்கலாம். அப்படின்னு இல்லை உண்மை. அது சந்தோஷம். நீங்கள் வளர்ந்துட்டீங்க அடுத்த 4 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுதான் பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப வந்ததுக்கு மிக்க நன்றியா. சரியா சந்திக்கிறோம் நாங்கள். வணக்கம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன தம்பதிகள் இவ்வளோ அழகாக வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் ரைட்டு. நீங்கள் எந்த நாளில் வந்துருக்கீங்க? இங்கிலாந்துலேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க. வந்து நிற்கிறோம். திறப்பு விழாண்டு பார்த்தா போல நான் கட்டாயம் வேற ஒன்றுமைக்கு வந்து வாழ்த்து சொல்ல வேண்டும்னு சொல்லி வந்துடும். உங்களை சந்திச்சது எனக்கும் வந்து சந்தோஷம். தொடர்ச்சியாக அவருடைய காணிகள் வந்து பார்க்குறீங்களே. அவருடைய மட்டும் இல்லை. இப்போ உங்களுடைய வந்து வந்து குறிப்பிட்ட இப்போ தனியாக தான் எம்ஜிஆர் மட்டும்தான் பார்ப்பேன் அல்லது கமல்ஹாசன் மட்டும்தான் பார்ப்பேன் அல்லது இப்போ உள்ள நடிகர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிற இப்போ உள்ள வயசு போன நடிகர்கள் இல்லை. எல்லாத்தையும் ரெண்டமாவும் பார்க்குற இல்லை. இப்போ உங்களையே நாங்கள் பார்ப்போம். இல்லை ஒரு குறிப்பிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ஏதாவது காத்திரமான விஷயங்கள் இருந்துன்னு சொல்லலாம் சந்தோஷப்படுவோம். மற்ற இந்த பையன் இவ்விடத்துக்குள்ளே வச்சு சாடியாக சரக்குறான் போல இருக்கு அல்லது கொஞ்சம் இதுக்குள்ளே வந்து இனி விரட்ட இருக்கிற உண்மையான ஆற்றலைவர் வெளியே கொண்டு இல்லைன்னு சொன்னால் நேர சந்திக்கிற நேரங்களில் நாங்கள் அதையே சொல்லி நீங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து உங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு அளவே வந்து மாறிட்டேன். அப்படிதான் அப்படி சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு உறவாக வந்து ஒரு நெருங்கின உறவாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்ன அடுத்த தலைமுறை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறை அல்ல அடுத்த தலைமுறை நினைக்கிறேன் நான். சரியா எங்களோட தலைமுறை போயிட்டு ஒரு கணிசமான காலம் கிட்டத்தட்ட உங்களோட வயசு காலத்துக்கு நாங்கள் உங்களோட வயசு காலத்தில் கூட காலம் நாங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டோம். ஆனாலும் வந்து அந்த பிணைப்பெண் ஒன்று இருக்குது. உங்களோட வயசில் எங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். இப்போ அங்கே டாக்டராக இருக்காங்க லண்டனில். ஆனால் நீங்கள் இங்கே இருந்தபடியே வந்து முனைப்பா அல்லது அது இது முனைப்பு அல்லது தொழில் முனைப்புன்னு சொல்லலாம். சரியோ அதுக்காக நீங்கள் இங்கே இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது நீங்கள் போகணும், போய் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அங்கே தரிச்சிடாமல் வந்துடணும். தெரியும் என்னென்னா இப்போ இங்கே வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேறு இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த வாய்ப்பை அடையாளம் கண்டுட்டு வருவீங்க. சரியா எங்கே வாய்ப்பு இருக்குண்டு. அதனுடைய நான் மெட்டாக்கள் சொல்ல மாதிரி இங்கேயும் வரேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் போகத்தான் வேணும் பார்த்துட்டு. என்னென்னா நீங்கள் இங்கேத்த ஐடியாவோடு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபார்முலா சரியா நீங்கள் வந்து கால்குலேட்டரில் மிச்ச காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. சரியோ நீங்கள் டக்குண்டு ரெண்டே மிக்ஸ் பண்ணிக்குள்ள எங்கேயோ போயிடுவீங்க. சரிதானே? சந்தோஷம். உங்களை சந்திச்சது சந்தோஷம். 2 பேரையும் சந்திச்சது சந்தோஷம். உடுப்பெல்லாம் வாங்கியாச்சா? வாங்க போகிறீங்க. அப்போ இங்கேருந்து வெளிநாட்டு போகுது உடுப்பு அப்படின்னு சொல்லி நன்றியா உங்களுக்கு காய்ச்சது சந்தோஷம். நன்றியா நன்றி. இங்கே மாறி மாறி இன்டர்வியூ தான் போய் கொண்டிருக்குது. நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். என்ன என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்க.
கடை எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். கடை நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. என்ன தொடர்ச்சியாக இப்போ யூடியூபர்ஸ் சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் வந்து இப்போ என்ன சொல்றது, சில பேருக்கு ஒரு ஏளனமாக இருக்குது. என்ன ஒரு ஃபோனை தூக்கணும், ஒரு ஃபோனை தூக்கணும் தீராங்கன்னு சொல்லி ஒரு ஏளனமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. என்ன அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நாங்களும் சரி இன்னொரு ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ தமிழ் ரோஸ் வந்து ஒரு 2 கடை இருந்தார். இப்போ தவகாரன் அடுத்த வந்து தவறந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்களும் கடை அடுத்த கட்டத்துக்கு வந்து போய்க்கல உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் மேலே மேலே வரணும். உங்களோட பிசினஸ் ப்ரோமோட் பண்ண இல்லை சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும். என்ன நன்றி நன்றி. ஓகே எல்லாரும் இங்கே பாருங்க. இப்போவே ஆக்கலாம் வந்து இடம் முடிப்போடலாம் வாங்குறதுக்காக. ஒரு யூடியூபரை வந்து அண்ணா தவிர வந்து எங்களுக்கு தெரியும். ஒரு அண்ணாவா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தருணத்தை? கட்டாயம் நாங்கள் இது ஒரு அடுத்த படின்னு சொல்லணும். எங்களோட வாழ்க்கையின் அடுத்த படி. எப்படியும் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ்ன்றால் ஒரு ஆளை முன்னேற்றி கொண்டு போவோம். அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ திறந்துருக்கிறோம். இதுகிட்ட மூமெண்ட்ஸ்களை பார்த்து நாங்கள் மென்மேலும் வளர்றதுக்கு அடுத்த படியில் வைக்கணும். நாங்கள் கூடுதலாக ஒரு அளவான ப்ரைஸில் என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு சாதாரண மக்களும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான உடுப்பு ஒன்று எடுத்து போடணும்ன்றக்காண்டி தான் நாங்கள் இதை உருவாக்கியிருக்கோம். டெய்லி பேசன் தினம் புது உடுப்புகளில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்போம். கூடுதலாக நாங்கள் டிரெக்டாக இம்போர்ட் பண்ணுறபடியாக கம்பெனியில் டிரெக்டாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு மற்ற கடையில் விட குறைச்சி மற்ற போட்டித்தன்மையில் எல்லாமே போட்டித்தன்மையான குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நல்ல குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 5 நாளைக்கு 20% ஆஃப் கொடுத்துருக்குறோம். 20% ஆஃப் போட்டாலும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வருது. அந்த நீங்கள் மற்ற கடையில் விசாரித்து பார்த்தீங்கன்னா அந்த 20% ஆஃப் போட்டனால ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வருது நார்மலாக. அந்த இதெல்லாம் நாங்கள் இப்போ உடுப்பெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான ஐட்டங்கள்லாம் கொடுக்குறோம். கரெக்டாக இப்போ சாரியும் வெட்டி நாங்கள் செய்யலை, அதுவும் ஃபியூச்சரில் செய்வோம். மற்ற உடுப்புகள் எல்லாம் மென்ஸுண்ட கிட்ஸுண்ட மற்றது உமன்ஸ் லேடிஸுண்ட உடுப்புகள் எல்லாமே இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்துக்கிட்டா தெரியும். ஓகே நன்றி. ஓகே, நீங்கள் மென்மேலும் வளரணும், சேர்ந்து அடுத்தடுத்த கிளைகளை வந்து திறக்கணும்னு சொல்லி எங்களுடைய சார்பாக யூடியூப் சார்பாக நான் வந்து வாழ்த்துறேன். உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறேன். நான் ஒரு சின்ன பணியாக இருந்தாலும் நானும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன். அந்த ரீதியில் வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே. இதை பாருங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போவே எல்லாம் பிஸி ஆகிட்டோம். வணக்கம். இப்போ நாங்கள் யாரோட நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தவகரனுடைய அப்பாவோட வந்து நிற்கிறோம். அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். அப்பாவை வந்து இன்னொரு மேலும் சந்தோஷமா இருக்குமே. ஒரு பிள்ளையா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து காலடி எடுத்து வைக்கல, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் சரி சரி ஓகே ஓகே. பாருங்க, நல்லா கேக் எல்லாம் கொடுக்குறீங்க. வந்தாங்களுக்கு வந்து கேக் இல்லை. ஓகே, நீ அடுத்து எப்படா எடுக்கு நீங்கள் தான். நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? அம்மா. அம்மாவா? என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமான இது கலக்கிறப்ப கூட அவர் நல்லா இருந்து நல்ல ஆசையுடன் இறைவன் ஆசையுடன் மக்கள் உங்களுந்தே ஆசீர்வாதம் மகனே மருமலையும் வாழ்த்துறியல். மறுமறையும் இல்லை அதாலே வேணும் அப்படின்னு ஒரு அம்மாவை வந்து அப்பாவை வந்து இதை விட சந்தோஷம் வேற இருக்க முடியாது. ஆமாம், அதான் ஒரு சந்தோஷம். இந்த பெரியம்மா என்ன சொல்ல விரும்புறீர்கள்? இப்படியே பல விதத்திலையும் முன்னேறி கொண்டு போகணுமென்று வாழணும். அவ்வளோதான் இந்த வாழ்த்துக்கள். நன்றி அம்மாவா, நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு வேணும். சரி, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மைலோ கேக் எல்லாம் வந்து இப்போ கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, மாறி மாறி இன்டர்வியூ தான் போய்கொண்டிருக்குது. நீங்கள் எங்க இங்கே வேலை செய்கிறீங்களா? நீங்கள் அக்கா வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருடைய என்ன சொல்கிறது, நாக்கையும் கட்டி போடுவா, விதம் விதமாக சமைப்பா. நான் கூட நிறைய தரம் பட்டாப்பளைக்கு முள்ளத்தீவு வந்து போயிருக்கிறேன்.
அண்ணாட்ட வீட்டை போகணும் அக்கா வந்து சந்திக்கணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை ஆனால் வர்ற சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல அங்கே பக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் வாங்கும். வந்தால் என்ன சமைச்சு தருவீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு தரலாம். அக்காவுடைய என்ன சொல்கிறது, யாருடைய வீடியோ பார்க்குறோமோ இல்லையோ, அதுவும் அண்ணா தனியாக செய்யக்கல பார்த்தது குறைவு. அக்கா வந்த அப்புறம் வீடியோ பார்த்தது தான் வந்து கூட. நான் சொன்னேன் நாங்கள் லைவ் வரைக்கெல்லாம் நீங்கள் அத்தனை லைவ்ல நிற்கிறது, மற்ற மாதிரி வீடியோ பார்த்துட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணுறது. இப்போ கொஞ்ச நாளாக கமெண்ட் பண்ணல, மற்ற மாதிரி கொஞ்சம் பிஸியால தெரியும் எங்களுக்கு, அந்த ஃபீல்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கட்டாயம். அது உண்மையிலேயுமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரம் வந்து சரியான கஷ்டமாக இருக்கிறது. உடுப்பெல்லாம் எடுத்தாச்சா? இனித்தான் பார்க்க போகிறோம். பிள்ளைகளுக்கு தானே? பிள்ளைகளுக்கு பார்ப்போம், நாங்கள் அவரால் பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு தானே அவருக்கு எல்லாருக்கும் கொண்டு போவோம். சரி, ஓகே, சந்தோஷம், நன்றி. பாருங்க, அதிகமாக புலம்பெயர் தேசங்கள் இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அக்கா என்ன மாதிரி? அக்கா வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? நான் கொல்லண்டிலேருந்து வந்தேன். என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுறாங்களா? என்ன மாதிரி? இன்னும் பார்க்கல, இனித்தான் பார்க்க போகணும். இன்றைக்கு 20% ஆஃபர்னு சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே கொலனுக்கு போகுது உடுப்பு கட்டாயம். சரியாக்கா, நன்றியா, நன்றி. நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட சந்திச்சதும் சந்தோஷம். உண்மையிலேயே நிறைய பேரோட வந்து கதைக்க கிடைக்குது இன்றைய நாளில் இந்த இடத்துல. இங்கே பாருங்க அண்ணா வணக்கம். என்ன மாதிரி? இந்த மாதிரி போகுது ஒரு மாதிரி ஓ, என்ன மாதிரி? இப்போ எங்களோட சக ஒரு யூடியூபர் ஒரு அடுத்த இடத்துக்கு வந்து போகிறார். அதான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. ஏன்டா இது மெட்டாக்களும் ஊக்குவிப்பாக இருக்கும். இது என்ன சொன்னா இப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் சொல்லி சொன்னா இப்போ ஒரு ஒரு ஃபோனை தூக்கி கொண்டு வலிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கருத்து வந்து இருக்குது, சும்மா இருக்குது. அதுக்காண்டி எல்லாரும் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் செய்கிற இதுகளால் தான். ஆனால் ஒரு யூடியூபராக இருந்தால் அடுத்த கடத்துக்கு வந்து போகிறன்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொமெண்ட்ஸுகள் அந்த அப்படி நினைக்கிறாங்க வந்து இப்போ வைத்திருச்சு. அதுவும் இப்போ தொடர்ச்சியாக இப்போ தமிழ் ப்ரோஸுக்கு அடுத்ததான் இப்போ இவர் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகிறேன். அடுத்த நீங்களும் இந்த மாதிரி நாங்கள் பட்ட படிப்பெல்லாம் முடிச்சிருந்தீங்க? பட்ட படிப்பு முடிச்சாச்சு. மேல்பட்டி படிப்புகள் இன்னும் படிக்கணும் எல்லாம் படித்து முடிச்சுதான். சரி, சந்தோஷம். உங்களை காய்ச்சி சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. எங்களை கேட்க தெரியுங்களா? ஓகே, வந்தாங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேக், அதோட மைலோ. மத்தியானம் ஓகே. நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல இருந்து பாருங்க, அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி நீங்கள் எப்போ கடை திறக்கிறீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஐடியா இருக்கா. நான் கையில் காசு இல்லை. என்ன கடை திறக்க போறீங்க? என்ன கடை திறக்க போறீங்க? எதனா ஒரு இறைச்சி கடையை நிலம் போடுறதா? சரியா, சந்திப்போம். சந்திப்போம். முதல் நாளே பாருங்க எவ்வளவு உறவுகள் எல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க.